ஏங்க, என்ன நீங்க இப்படி பின்னாடி வந்து பயமுறுத்துறீங்க? அதுக்கு இப்படி ஆளை காலி பண்ண பாப்ப. இந்த கத்திய இப்படி வச்சிடலாம். சீக்கிரம் வந்துட்டீங்க. ஆமா, சவாரி எதுவும் வரல, அதான். டீ போடுவாங்க. அதெல்லாம் வேணாம். இப்பதான் சமைக்க ஆரம்பிக்கிறியா? ஆமாங்க, என்ன சமைக்கிறதுன்னு முடிவு பண்றதே தினமும் ஒரு பெரிய வேலையா இருக்கு. ஆமா இல்ல, ஹோட்டலுக்கு போனா மெனு கார்டு கொடுத்து இதா இருக்குன்னு சொன்னா நம்ம என்னென்ன வேணும்னு சொல்லிடலாம். இந்த வீட்டுல சமைக்கிறதுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும் போலப்பா. சரி. ஆமாங்க, சீக்கிரம் சமைக்கலன்னா உங்க அம்மா வேற வந்து கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இங்க நம்ம வீட்ல கொலு வைக்கலாமா? இங்கயா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன மீனா, முன்னெல்லாம் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்டா தம்பியை படிக்க வைக்கணும், தங்கச்சியை படிக்க வைக்கணும், வேலைக்கு போகணும் இப்படிதான் சொல்லுவ. ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இத நான் சொன்னா இதெல்லாம் ஒரு ஆசையான்னு கேப்பீங்க. நானும் ஒவ்வொரு வருஷமும் நினைப்பேங்க, ஆனா அப்படியே விட்டுருவேன். இந்த தடவை நம்ம வைக்கலாங்க. வைக்கிறதுல ஒண்ணும் இல்ல, ஆனா அதுக்கு நிறைய பொம்மைங்க எல்லாம் வாங்கணுமே. பெருசா எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, சின்ன சின்ன பொம்மையா வாங்கினா கூட போதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு, நான் அங்க டெய்லி பூ கொடுப்பேன். அவங்க கிட்ட கொஞ்சம் விலை கம்மியா பொம்மை கிடைக்கும். அப்படியா? நீயும் முதல் தடவை ஆசைப்பட்டு ஒன்று கேட்டிருக்கிற. அது செய்யாம எப்படி விடுறது? பண்ணிடலாம். நிஜமா வாங்க. நீ கேட்டு ஏன் நான் இல்லைன்னு சொல்ல போறேன். அப்படின்னா அத்தைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஒத்துக்க வைக்கிறீங்களா? சொல்லிடலாமேனா, இதுல என்ன இருக்குது? நான் சொன்ன உடனே எங்க அம்மா ஓகேன்னு தலையாட்டிடுவாங்கல்ல. ஆளப்பாரு, நான் சொல்லி எங்க அம்மா என்ன கேட்டிருக்கிறாங்க. நான் சொல்றதுக்காகவே எங்க அம்மா வேணான்னு சொல்லுவாங்க. அப்ப வேற என்னதாங்க பண்றது?